இப்போ தான் நேரில் பார்க்குறீங்க. இப்போ உண்மையிலே என்னென்றாலையா இப்போ உங்களை மாதிரியாக கட்டாயம் வரணும். மற்றது இவர் வந்து உங்களை பார்க்கணுமென்று லண்டன்லேருந்து வந்தது பார்த்தியா. ஒரு ஆள் இருந்தாலும் ஒரு ரூபா தந்தாலும் நீங்கள் அதை எழுதி வைங்கோ. அது கோடியில் உங்களுக்கு கிடைச்சாலும் பிரச்சனையே இல்லை. லண்டன்லேருந்து வந்தீங்க கொஞ்சம் விஷயம் கேள்வா அம்மா ஒரு கேள்வியல் அம்மா ஏழியா வந்துட்டா அப்போ நாங்கள் கேள்விக்கும் டே லவ் இது கொண்டு கேட்டு விட்றா அம்மா எல்லாம் இருக்கா அப்படி கேட்டு கொஞ்சம் அமுக்கி தான் வாசிக்கணும். அதை நான் போட வேணும் பட்டி என்ன வாழ்க்கையா அப்செட்டாக ஆக மாட்டேங்குது யோசிச்சு மென்டலி அப்செட். இப்போ இவ்வளோ பேர் இருக்கேன் என்ன பார்க்க ஆசைப்பட்ட காரணம் இருக்கலாம். இது நல்ல கேள்வி தான். நல்ல கேள்வி தான். நல்ல கேள்வி தான். என்ன யோசிக்கிறீங்க? யோசிக்காங்க உன்னை நாங்கள் அங்கே பிடிக்குமோ இல்லை இங்கே பிடிக்குமா? ஸ்ரீலங்கா பிடிக்குமா? இந்த சௌர மாதிரியே நேம் பார்க்குறோமா? ஒரு குலையும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோ? இந்த கேள்வி நான் ஒரு நாள் கேட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் கேள்வி என்ன அவனுக்கு தம்பி கேட்டுருக்கேன். நல்ல விஷயம் அது ஒரு கேட்க வேண்டிய கேள்வி என்ன இல்லை நீங்கள் கேள்வி கேட்பீங்கன்னு வந்தேன்னா அதான் கேள் வாங்க பழகவும் மட்டும் வந்தேன். இவர் போன ஒரு வேலாம் கடும் விளையாடு நான் வரக்குள்ளே இங்கே கேட்ட போட்டி போட்டு நான் அவளுக்கு கிடைக்கல எனக்கு பெட்ரோலுக்கு காசு அறினவே. ஓ அது வந்து அவங்களோட அந்த பண்புடாப்பா. நான் வந்து தண்ணி தோடையில் தானே காருக்கு பெட்ரோல் தானே. இப்போ பெட்ரோல் இலங்கையில் வந்து எரிபொருள் சரியானது இல்லை. சே உண்மையா இவர் நீங்கள் வாண்டியிருந்தா கூட வந்து அடிப்பாங்க. ஆனால் அண்ணா பிடிக்கத்தான் இல்லை. இந்த மனசில் அண்ணா வந்து எந்த அம்மா மாதிரி தான் நான் இந்த வயசுலேயும் இப்படி ஒரு மனசு எல்லாருக்கும் வராது. இலங்கையிலே அண்ணா அப்படி சொல்லிட்டாரு. ஆட்ட திறமே இருக்குதா. ஆசைப்பட்ட வாழ்க்கை வந்து கிடைக்க கிடைச்ச வாழ்க்கையை சந்தோஷமாக நாங்கள் தான் சந்தோஷமாக்கணும். இவர் வந்து லண்டன்லேருந்து வந்தவர் உங்களோட மகனை ஒருக்கா பார்க்கணுமெண்டு. அவர் அந்த பெருசாக வீடியோ பார்க்குறது இல்லை. அவர் படிச்சுருக்கிறார். அப்போ அவங்களோட இல்லை 23 ரைட் ஓகே. அப்போ அம்மா பார்த்து சொல்லியிருப்பா. அப்போ சொல்லக்குள்ள இவர் அதில் ஒரு ஆளாக இவரை பார்க்கணுமென்ற ஒரு விருப்பம். அப்போ லண்டன்லேருந்து விளக்கிட முன்னமே என்னோட கதைச்சவர் தான் வந்தா நீங்கள் இப்போ தான் நேரில் பார்க்குறீங்க. இப்போ உண்மையிலே என்னென்றாலையா இப்போ உங்களை மாதிரியாக கட்டாயம் வரணும். வந்து நீங்களும் எங்களோட வீடியோவில் வந்து கதைச்சு இங்கே உள்ள பிரச்சனைகளை வந்து சொல்லணும். அதுக்காண்டி இங்கே ஒரு தரம் ஒரு ஊழலும் எதுவுமே இல்லை. அதாவது இப்போ இப்படியானவங்களுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் தானே. ஏன்னா அவங்கள எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சப்போர்ட். எப்போ ஆண்டே கோல் அடிச்சிங்களா எனக்கு அடிச்சேன். அப்புறம் நாங்கள் திருப்பியும் வீடியோ போட்டுனாங்கல்ல அதில் ஹெல்ப் வந்தா ரைட் ஓகே சந்தோஷமா எழுதி வச்சிருப்பீங்களே. அப்போ தாங்க சரியா எங்க இங்கே ஊர்லையோ லண்டனா ஓகே ஓகே. அப்போ அதையும் தாங்க நாங்கள் அதையும் பார்த்துட்டு போவோம். மற்றது இவர் வந்து உங்களை பார்க்கணுமெண்டு லண்டன்லேருந்து வந்தீங்க பார்த்தியா உன்னை பார்க்க அங்கேருந்து வந்தீங்கயாண்டு. சரி இந்த பார்த்தீங்களா நான் சொன்ன நாள்கிட்ட கையை பார்த்தீங்களா இந்த தான் பிரச்சனை. தெரியுதா? ஓ அவருக்கு இப்போ என்ன பிரச்சனை என்றாலையா இப்போ அவருக்கு பாருங்க இந்த ஒரு கையால் சாப்பிட்டு கொள்ளவே இல்லாத தானே. அதுதான் பிரச்சனை. அதை விட அவர்கிட்ட அந்த வெளி தோல் அப்படியே ஃபுல்லாக இல்லாமல் போயிட்டே இருக்குது பார்த்தீங்களா. என்னோட காலம் அப்படியே இந்த இப்போ நார்மலாக வெளித்தோல் எல்லாம் முறிஞ்சு உள்தோல் தெரிஞ்சு இப்போ உள்தோலும் போய் இந்த அதில் தொப்பலும் போட்டுருக்கு பார்த்தீங்களா. இதுக்கு என்னவா சொல்கிறேன் ஒன்றும் செய்யலை இங்கே இல்லை. கஷ்டப்பட்டுட்டு எனக்காக இனி கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி இந்தியாவில் பூரா எல்லாம் அனுப்பி எல்லாம் பார்த்தா அவங்க இல்லைன்னு
இது வந்து உண்மையிலேயே இதை நாங்கள் சொல்லணுமன்ற அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் நாங்கள் அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு செயற்படுற நேர்மையை வந்து இன்னும் அதிகமாக்கணுமென்றக்காண்டி நான் உங்களுக்கு சொல்கிறது. ஒரு ஆள் இருந்தாலும் ஒரு ரூபா தந்தாலும் நீங்கள் அதை எழுதி வைங்கோ. அது கோடியில் உங்களுக்கு கிடைச்சாலும் பிரச்சனையே இல்லை. நம்ம அதை வந்து வெளிப்படுத்துவோம். ஏன்னா வெளிப்படுத்தும் போது அதையும் உணர்ந்து தாரவன் தான் உண்மையாக தருவான். ஏன்னா இல்லாமல் நாங்கள் போய் சொல்லி வாங்கிட்டோம்னா அது எங்களுக்கும் அது திருப்தியாக இருக்காது, அவங்களுக்கும் திருப்தியாக இருக்காது. இப்போ இது போன முறை வாசிச்சதோ அப்போ ஓ இது திருப்பி வந்தேண்ணா. ஓ சரி, நீங்கள் வேற ஒரு தம்பியோட கதையும் நாங்கள் இதை பிறகு கதை இப்போ நான் பார்க்குறேன். இருங்க உனப்பையா நீங்களும் வாங்க. ஓ நான் இருக்கேன் நீங்கள் விஷயம் இருங்க வாங்க. அது பிரச்சனை இல்லை மேடம். இல்லை அவருக்கு வெடிச்ச கதை தான் விருப்பமாக்கா கேட்டுப்பேன் வாங்க. விழுந்தாலும் என்ன இங்கே தான் பிரச்சனை, அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அது பிரச்சனை நானும் யூடியூப்பில் பார்த்து அப்படியே இவருக்கு அடித்தேன். நான் வெளியே போகணும் அங்கேருந்தே அடிச்சிட்டேன் வலிக்கிறதுக்கு முதல்ல வந்து பார்க்கணும் பண்ணாதான் அறிவை குடியொன்று வந்து இப்போ கனகாலத்து பிறகு நாங்கள் இப்படி ஒரு பயணம் வலுக்கிட்டு இருக்கோம். நாங்களுமே பிஸியால் வலுக்கிட்டது இல்லை, மற்றது வெளியிலேருந்து வர்றாங்கன்னு சொல்லி இப்போ நீ சம்மருக்கு வருவாங்க நிறைய பேர். நானும் அப்படியான ஒரு விஷயத்த கூட ப்ரொமோட் பண்ண விரும்புகிறேன். என்றால் வெளியிலேருந்து வர்றவங்க டிடெக்டாக இருக்கா வந்து பார்த்து இன்வால்வ் ஆகி அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்களோ இல்லையோ அது அடுத்த பட்சம். ஆனால் அவருக்கா வந்து நேரடியாக பார்த்துட்டு போகணுமென்னு சொல்லி அண்ணா பார்த்த மாதிரி எந்த நிலைமையை நேரம் வந்து பார்க்குறதுக்கு தெரியும். அதுக்கு டிக்கெட்டே இல்லை போடும். ஓ எனக்கு 23 சரி உண்ட நிலைமையை நேரில் பார்க்குற டிக்கெட் போடுறதுக்கு பேட டிக்கெட் காசு வர்ற டைமில் ஒருக்கா நல்லூர் கோயிலுக்கு போகிறேன், விஷ்ணுகிட்ட வந்துட்டு போகிறேன். அதுவும் போகிற வழிடா பயணம்லாம் இருக்குது. படுக்கலாம் இப்படி பெட்டில் படுத்தா நோவுமோ? பெட்டில் படுத்தலையா இப்போ வந்து என்னண்டா புண் வந்து பெட்டில் ஒட்டுப்பட்டுருமில்ல, ஒட்டுப்பட்டா இவர் எலும்பேக்கு என்ன செய்யும் இழுபடும் தானே, இழுபட பிஞ்சிடும், பிஞ்சா பிளட் பெறும். இதுவே வாழை இலைன்னு சொன்னால் வாழையில இலைய தண்ணி நிற்க ஒட்டாதானே, அதெல்லாம் ஒரு மருந்து பூசிட்டு அதுக்கு மேலே படுக்கும். நித்திரை வந்து ஒரு 2-3 மணித்தியாலம் தான் நித்திரை நோவாலையோ வேதனை இதெல்லாம் குத்து வேதனையாக இருக்கும். நிமித்தலாம் தானே குத்து வேதனையாக இருக்கும். என்னோட சின்ன அம்மா வந்தாங்க, அம்மா அப்பா. இப்போ இவருக்கு இந்த வேதனை உடம்புல இருக்குது, அம்மா அப்பாவுக்கு மனசுல இருக்குது, அவ்வளோதான். இப்போ விளங்குதா அவ்வளோதானே. இப்போ என்ன பிறந்ததுலேருந்தே 24 வருஷமாக இப்படி தாண்டேக்குள்ள உண்மையாக கஷ்டம் தானே. ஓ வெறுத்துரும். அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிற நாடி நல்லா அதான் அப்படியே இருக்கும். என்ன வச்சுக்க அவ்வளோ முடிக்க என்ன நல்லெண்ணெயா? என்னென்ன வச்சுங்க நல்லெண்ணெயா? என்னென்ன அதான்டா இதான் நல்லெண்ணெய் எதுடா? எல்லாம் நல்லெண்ணெய் எதுடா? ஓ ஓ நல்லெண்ணெயா வச்சிங்க? ஓகே. என்ன செய்யற அவனுக்கு கஷ்டப்பட்டு விட்டு வந்து நாங்களும் அழுதுட்டு போனா இனிமேல் அழுதுதானோ. அது சரி இல்லை இல்லை அது சரி சிரிக்க வச்சுட்டு தான் போகணும். அதுக்காண்டி சிரிக்க வைக்கிறான் அவன். நம் சிரிப்பான், நல்லா பாட்டு படிப்பான். பாட்டு பாடுவீங்களோ? ஓ பாட்டு படிப்பான் எல்லாம். என்ன அந்த தொண்டு குளிசைகள் குடிக்கிறாங்க. ஓ கொஞ்சம் கூட குளிசை. அப்போ எத்தனை குளிசை ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்குன்னா 4 குளிசை, மற்ற துணிக்கு 2. இவருக்கு தம்பி நாக்கில் புண் வரும். இப்போ எங்களுக்கு நாக்கில் எல்லாம் அப்படி சும்மா ஒரு சின்ன காயம் வந்தாலே உரைப்பிச்சா அப்படி இல்லை, இவருக்கு கண்ணில் புண் வரும், தொண்டைக்குள்ளே வரும். அப்போ விழுங்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும். ஓ சாப்பிடலாம் விழுங்கலாம் தொண்டையில் சாப்பாடு இல்லாமல் என்ன சாப்பாடு இப்போ தொண்டைக்குள்ளே வந்தால் கஞ்சி அதில் காய்ச்சி குடிக்கிறது. நார்மலாக இப்போ தொண்டைக்கு புண்ணு இல்லாட்டி வெள்ளையாக தான் சாப்பிடுவோம். சொல்லி அப்படி அம்மா வச்சு தருவோம். அதோட உரைப்பு ஒன்றும் சாப்பிடக்கூடாது. நான் சந்திக்கிறது உரைப்பு வந்து அந்த சரகுத்தூள் அது சாப்பிடுவோம். சரகுத்தூள்னா தெரியும் தானே, இந்த மஞ்சளாக இருக்கும், உரைப்பு இல்லை. இதுக்கெல்லாம் நீங்கள் க்ரீம் மாதிரி போடுறதா?
இது கிரீம் மாதிரி போட்டு விட்டா அந்த இதுகள் அந்த இடையானது முய்க்காதேண்டா இல்லாட்டி முச்சண்டு எல்லாம் இருக்கு அது தோல் இது வந்து செய்யணுங்க விஷ்ணு வரைக்கும் சொன்னா விஷ்ணு நல்ல பேர் உண்டு கடவுளோட பேர் தானே கடவுள பேர் வச்சபடியாக தான் கடவுள் சோதிக்குது போட்டு இப்படி யோசிக்க வேண்டாம் யார் அவனை பேர் வச்சு என்னண்டே உனக்கு என்னண்டு கேள்வம் நீங்களா பேர் வச்சுனீங்க எனக்கு யார் வச்சு அப்பா இல்லை யார் வச்சு அதான் இவர்கிட்ட பேரா அடே அப்போ இவர்கிட்ட பேர் விஷ்ணு இல்லையா நிகிதன் 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 அடே நிகிதன் நிகிதன் கோதாரி சூப்பர் பேர் நிகிதனா பேர் ஐயோ கொஞ்சம் கூட அப்போ இப்போ வடியிலேன்றீங்களா இப்பவும் வடிவு இப்போ வடிவு அப்போ கொஞ்சம் கூட அப்போ இப்போ என்ன என்ன குறை வருத்தம் அப்போ ஸ்டார்ட் ஆகினா சின்ன நிகிதன் அதுவும் நல்ல பேர் ஆ நிகிதனே நல்ல பேர் ஓ நிகிதன் நல்ல பேர் ஆனால் இவனுக்கு விஷ்ணுவாண்டு கூப்பிட்டு இப்போ பழகிட்டே. ஓ இப்போ கூப்பிட ஒரு மாய கிடாக்கு நிகிதனண்டு நிகிதன் இவன் மட்டும் நீ கூப்பிட்டா திரும்ப மாட்டான் நிகிதனண்டு விஷ்ணுவாண்டு கூப்பிட்டாதான் வீடியோ தலையங்கத்திலே வேண்ட விஷ்ணு விஷ்ணு அப்போ நிகிதனண்டு வச்சு விடுவோம் அப்படி செய்வோம் மேனே நிகிதன் அடே அந்த அவர் இது உனக்கு தம்பி லண்டன்லேருந்து வந்திக்காரு கொஞ்சம் விஷயம் கேள்வாம ஒரு கேள்வியல் லண்டன் எப்படி இருக்குது ஓ லண்டன் எப்படி என்ன படிக்கிறீங்களா நான் படிச்சுட்டு இருக்கேன் இன்னும் எனக்கு இன்னும் ஒரு வருஷம் எனக்கு முடிக்கிறாரு அப்படியே நாங்கள் இன்னும் அதே மாதிரி போய் கொண்டிருப்போம் என்னதை படிக்கிறீங்க நான் கிரிமினாலஜி இப்போ இந்த இமிக்ரேஷன் லோயரை வர அப்படி முதல் மெடிசன் படிக்கிறேன் அப்பா மோசம் போயிட்டார் அப்போ அப்படியே நான் ஃபீல்டை மாற்றி விட்டுட்டேன் அங்கேயும் ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படி தானே போய் அப்செட் ஆகிட்டு அப்போ இன்னொரு சௌரம் நானும் அக்கா இன்றைக்கு தான் வலிக்கிட்டோம் அவன் வந்துருப்பான்ன்றது அவன் இன்றைக்கு கொழும்புக்கு நான் வந்து 1.5 கிலோமீட்டர் வந்தேன் அம்மா ஏர்லியாக வந்துட்டா அப்போ நாங்கள் கேள்வி கும்பம் கேள்வி கும்பம் கேள் இன்னும் வேற டே லவ் இது கொண்டு கேட்டு விட்றா அம்மா எல்லாம் இருக்கா அப்படி கேட்டு கொஞ்சம் அமுக்கி தான் வாசிக்கணும் யாரு அதே இது அப்படி சொல்லலாக்கா ஆக்க ஓ ஐயோ ஒரு போட்டு கொடுத்து ஒரு புத்தகத்தின் கவர் பேஜை வச்சு புத்தகத்துக்குள்ள என்ன பண்ணல அதான் 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 கவரை பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணல அதான் ஜட்ஜ் பண்ணல நீங்க ஏன் அப்படி இல்லைன்றீங்களா என்ன என்ன இதுக்காண்டி அம்மா சொல்லிட்டா அடே நல்ல புள்ளண்டா அப்ப காதலிக்க கூடாது அம்மா சொல்லிட்டா அப்ப நான் செய்யற உதவிக்கு நான் சன்னியாசியா தான் இருக்கும் கடவுளி அம்மா என்ன சொன்னா இருக்கேன்டா அவனுக்கு வெட்டினாலும் போட்டுதான் போட்டாலும் போட்டுதான்டா இப்ப நம்மளண்டா வர விஷயம் அடிக்கணும் எல்லாம் இருக்க மாட்டேன் அதான் இருக்க மாட்டோம் நம்மள அடிச்சுட்டு சந்தோஷமா இருந்துட்டு என்ன சாப்பாடு பிடிக்கும் எனக்கு எது வாய்க்கு ருசியா இருந்தா சரி ஆனா மிரக்கறி பூராது மிரக்கறி கஷ்டம் மரக்கறி வச்சவங்களா வச்சு மரக்கறி வந்து இங்க நேற்று கோயிலுக்கு கூட்டிட்டு போய் படுற பாடப்போ வயசாக சொல்லு சிலோனுக்கு என்னத்துக்கு வருவே சுத்தி பார்க்க தானே வருவேன் அப்படி இல்லை கோயில் சுத்தி பார்க்கறாங்க தான் வருவேன் அதை நீங்க வீடியோல காட்டிக்கலாம் அம்மாவுக்கு அதான் நான் சொன்னேன் வேணும் அடுத்த வரை வீடியோல காட்டிட்டு கும்பிடுவேன் அதுதான் ஆமா இல்ல எங்கத்த கோயில் கூட நல்லா தான் வடி அடே நீ அந்த ஒன் கேள்வி கேட்க நல்லா இருந்தல கொஞ்சம் தொடர்ந்து கேட்கலாம் இல்லை நான் நீங்கள் அவன் கோப்பம் நாள் கடும் நாலேஜா யோசிக்க அங்கே வந்து என்ன சாப்பாடு அங்கே வந்து அதான் எங்கேயுமே அங்கே சாப்பாடு மாரி வராது அங்கே பிட்சா பர்கர் எல்லாம் இருக்குது ஆனால் என்ன எங்கட சோறு கறி மாதிரி வராது அதான் உண்டு இப்போ அங்கே லீவு நான் இப்போ வெயில் முதல் நாள் எனக்கு எக்ஸாம் எழுதிட்டு
வந்தாச்சு தான் நீங்கள் எக்ஸாம் பாஸ் ஒன்றெல்லாம் கேட்க அது கேட்கப்படாது, அது சொல்லிடலாம். அது 50-50 அது கேட்டுறாய கேட்டுறான்னா கேட்க சந்தோஷமாண்ணா. அது சரி, கொஞ்சம் அப்படி இப்படி தான் தெரியுது. உண்மையாவோ ஏன் ஆளுத நீ என்ன கையோ வேதனை அவனுக்கு அந்த ஸ்டில் அந்த இதெல்லாம் வேலை செய்யுது, உணர்வெல்லாம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு இப்போ தொடர்ந்து தெரியும் தானே? ஓ அது தெரியும் அந்த இதுக்குள்ள அடே விஷ்ணு கொஞ்சம் இப்படி எத்து பார்ப்போம் சொல்லிட்டு இப்படி எத்து பார்ப்போம் வராதுண்ணே. அப்படி உயர்த்திக்கணுமா? ஓ நோமண்டேக்கு அந்த இப்படி ஒரு டைட்னஸ் இருக்கும் தானே. மற்ற சிலவுல பிஞ்சிருமாக இதாக என்னடா வடிக்கும் வடிக்கும் அதான் சொல்கிறேன் வடிக்கும்ண்டோ அதுதானே. சாப்பாடு எல்லாம் செஞ்சு சாப்பாடு அம்மா தித்தி விடுற இல்லையா? திட்டி விடுவா. அப்போ அந்த அம்மானுடைய பாவம் தானே செஞ்சு விடலாம். சாப்பிடுவோம் 2 விரலா சாப்பிட்டா ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடுவோமேடாப்பா. அதுவும் முண்டை விரலா சின்னதா இல்லைடா. ஒரு வாய் எடுக்கவே கொஞ்சம் தான் வரும். மற்ற பேர் சாப்பாடும் குறைவாக தான் இருக்கும் நினைக்கிறேன் இந்த பார்வைக்கு. குறைவாக தான் சாப்பிடுவோம். ஒரு நர்சரி பிள்ளை எப்படி சாப்பிடுமோ அதே மாதிரி தான் சாப்பிடுவோம். என்ன வாழ்க்கைப்ப நம்ம வந்து இதில் காய்ச்சி பேசி கொஞ்சம் சிரிச்சிட்டு போகலாம். அவருக்கு அதுதானே வாழ்க்கை. அப்போ இடையில இப்படி யாரும் வந்துட்டு போகல. சரி ஒரு சின்ன ஒரு யோசிக்க என்ன அப்செட் ஆக மாட்டீங்களா? யோசிச்சு மென்டலி அப்செட் அப்படி என்ன இல்லை. கொஞ்சம் வேதுனா கூடினா அம்மாவோட கருத்தான் அம்மா ஒன்றும் பழைய மாட்டான். கேட்டு ஒன்று இருப்பா இடிய சுத்தமாக கட்டுவேன். கட்டிட்டு நான் பேசாமல் படுத்துடுவேன். மண்டேக்கு குத்தும் கட்டினா அந்த உடம்பெல்லாம் வீங்கிடும். இப்படியே வீங்கி உடம்பான வீங்கும். அது ஒன்றும் செய்யலாது. இப்போ வைக்க இன்னும் நோவும் என்ன? ஓ வைக்க இன்னும் சரி நீங்கள் அவரை கேளுங்க. இப்போ இவ்வளோ பேர் இருக்கே என்ன பார்க்க ஆசைப்பட்ட காரணம் எடுக்கலாம்? இது நல்ல கேள்விதான். நல்ல கேள்வி தான். நல்ல கேள்விதான். இல்லை நானும் வயசு அம்மா எனக்கு சொன்னது வயசு வீடியோவும் பார்த்தேன். நான் 24 வயசு இருந்துக்கே இந்த வயசு தான். நீ அதான் இவ்வளோ அனுபவிச்சிட்டீங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போகணும், காய்ச்சி பழகணும். அதான் வந்துட்டு சிரிப்பை பார்த்துட்டு சிரிக்க வடிவு தானே. நான் அவன் பேய் வடிவாள். அவன் ஒரு பிரச்சனை எல்லாம் இருந்துதான் பெரிய காதல் மன்னன் பெரிய அவன் யாரு மன்மதன் ஜிம்புவே அம்மா த்ரிஷாவா நயன்தாரா சிக்கலண்டோடியா சொல்ற அம்மா அப்பா அப்படி வளர்க்கல. அடே அது இப்ப இப்படி இருக்கடியா? அம்மா அப்பாவும் அப்படி வளரல. எங்களை வளர்த்ததும் அப்படி வளர்க்க. அம்மா அப்பா அப்படி பாப்பாங்க. அப்பா உங்கதான் எங்க பாப்பா? ஹாஸ்பிட்டல் இல்லையா? அது இப்ப கேட்டுக்கோ கேள்வி. இப்ப 7ஆம் இருக்கடியாடா? அடே இப்ப நீ 7ஆம் இருந்தாலே இப்படி இருக்கியாடா? இப்போ 7 மண்டா அம்மா அப்பா சரியா வளர்த்துருந்தா நீ எப்படியோ வளர்க்கிட்டு 100% அது நடக்காது. வீட்டு நிலைமை கொஞ்சம் பார்த்து அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்தி தான் நீ மிச்சத்துக்கு பார்க்கணும். அம்மா அப்பா வந்து பிள்ளைகளை வளர்க்குறேன்னதுக்கு. ஆனால் அதுவும் பார்த்தோன்னு உங்களோட வாழ்க்கையும் இல்லை பார்க்கணும். இப்போ நாங்கள்லாம் முந்தி அம்மாட்ட சொல்கிற பழம் வாங்க போகிறோம். பக்கத்தில் பள்ளிக்கூடத்துக்கு தான் வர்றது. பள்ளிக்கூடம் எங்கட இதை பார்த்துட்டு தான் விளங்குதா? அப்படித்தான். அப்போ அம்மா அப்பா என்னத்துக்கு வளர்க்குறாண்டா இப்போ அம்மா அப்பாட காரியத்தையும் சரியாக செஞ்சு கொண்டு மற்றதையும் செய்யறதானே. யோசிச்சு பாரு. இப்போ வந்து பொம்பளை பிள்ளையெல்லாம் பழுக்கிட்டு ரோட்ல போற என்னதுக்குடாப்பா? 4 பொடியல் பார்க்க யோசிச்சு பாரு. நீ வளைக்கிட்டு போற யாரும் பார்க்குறேன். இப்போ வேற அந்த வயசான அம்மா அப்பா எவ்வளோத்துல விளக்கிட்டு வந்தீங்க. ஒரு புது இடத்துக்கு போய் போகணும். அப்படிதான் அம்பி. என்ன யோசிக்கிறீ? யோசிக்காங்க நாங்கள் நாங்கள் வந்து அடுத்த வியாழக்கிழமை வியாழக்கிழமை போயிட்டு நீ அங்கே திரும்பி வீட தொடங்க. சரி நாங்கள்
உங்களுக்கு வேலையும் படிப்பும் எவ்வளோ டைம்? எனக்கு இப்போ படிப்பு முடிஞ்ச இனி ஒவ்வொரு நாளும் வேலை தான். ஆக 2 நாள் லீவ். செய்கிற வேலையை இப்போ என்ன வேலை செய்றீங்க? இப்போ நான் ஹோல் வேலை. ஸோ 5 days ஆஃபீஸ் வேலை. என்ன வேலை? இப்போ நான் கல்யாணம் இவென்ட் கோஆர்டினேட்டர் தான். இவென்ட் கோஆர்டினேட்டர் கிறிஸ்டல் அதை வந்து படிப்பு முடிய கொஞ்சம் நாள் கண்டினியூ பண்ணிட்டு. ஏன்னா அங்கேயும் இப்போ வேலை எடுக்கிறது கஷ்டம். உங்களோட படிப்புக்குரிய வேலை அதான் இப்போ இமிக்ரேஷன் ஆஃபீஸர் ஆகலாம். இனி அந்த வேகன்சி ஓப்பன் பண்ணிக்க தான் பார்க்கலாம். ஸோ இனி அதை வேலை செஞ்சோன்னு தான் பார்த்தோன்னு இருக்கோம். ஆனால் அங்கேயும் இப்போ வேலை எடுக்கிற கஷ்டமாக வருது. நாட்களும் அங்கே கூடுதல் இப்போ. அங்கே இப்போ இப்படி குளிரா வெயில்? அங்கே இப்போ வைக்க இப்போ அங்கே 30-34. நாங்கள் போகிற நேரம் வெயிலாக இருக்கும், வர நேரம் மழையாக இருந்தது. லண்டன்லேயுமா? ஓஹோ. ஆனால் வைக்க இப்போ எல்லாரும் பீச்சுக்கு எல்லாம் தெரியுது. நாங்களும் போகணும். அங்கே பிடிக்குமா இல்லை இங்கே பிடிக்குமா? ஸ்ரீலங்கா பிடிக்குமா? அது ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது தானே. ஆனால் இங்கே ஆட்கள் சொந்தங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ வந்து பார்க்க ஒரு வித்தியாசமான சந்தோஷம். இப்போ இவர் வந்து அங்கே பிறந்தாருன்றபடியே அவருக்கு அங்கே ஓகே இருக்கு. இப்போ இங்கே இருந்து போனாங்களுக்கு அங்கே கிளைமேட் உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் அங்கே என்ன குளிரண்ட விசார், குளிரண்ட ஜாக்கெட்டும் போட்டு எல்லாம் போகணுங்க. பிடிச்சோ இல்லையோ வாழ்ந்தானே கிளைமேட் பிடிக்கல. வந்து இப்போ கட்டின மனுஷியே பிடிக்கலன்னா இப்போ கிளைமேட் பிடிக்கலன்னா இப்போ செய்யுது ஒன்று செய்யறானே. நல்ல ஒரு கல்வியா கல்வா மறுவில்லை இல்லையா? கிளைமேட் பிடிக்கும் கொண்டு வைக்கா ஆள் வச்சு செய்ய தான் பார்க்குறேன். அண்ணா அப்படிதான் கொஞ்சம் அப்செட் தான். அண்ணா வந்த நாடி உங்களுக்கு கொஞ்சம் கூட என்ன அவன் வாழ்க்கையில கிடைச்ச சந்தோஷத்தை நாங்களும் கொண்டு என்னடா சொல்லண்டா என்னடா ஒரு மாதிரியே நேம் பார்க்குறேன்னா ஒரு குலையும் இல்லை. நல்ல விஷயம். என்ன கூட வளர்ந்துட்டாங்க காத்தையா காத்துக்கு இப்படித்தான் காவோல விலை கொடுத்தோட சிரிக்க வேண்டாதான் அந்த இப்படிதான். அக்கா என்ன வேலை? அக்கா வந்து ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை செய்கிறேன் லண்டனில். அக்காவுக்கு லீவா? அக்காவுக்கு லீவு. அவள் 2 கிழமை லீவ். அவள் முதலே வந்துட்டா. அக்காவும் வந்து நிற்கிறா ஐயா. தம்பியும் வந்தவர், அம்மாவும் வந்தவர், எல்லாரும் ஃபேமிலியாக வந்தவர். இவர் கொஞ்சம் டிலே பண்ணி வந்தவர். எக்ஸாம் இருந்தது போய்க்குள்ளே உண்டா போவீங்க. நீ அங்கே குளிர்க்க போ சரி தெரியுது. இந்த புண்ணெல்லாம் என்ன செய்வீங்க இப்போ? அந்த ரத்தம் வருது எதுனால மருந்து இருக்கு, கிரீம் இருக்கு, அதை போட்டுட்டு. மற்றது இப்போ இந்த வருத்தத்துக்கு வருத்தம் வந்து இப்போ நம்மளா இப்போ எங்களுக்கு காய்ச்சல் வருது. ஈவன் கிட்னி ஃபெயிலியரோ ஹார்ட் அட்டாக்காரர் கூட வெளியில் வலுக்கிட்டு திரியிறாங்க தானே. அட்லீஸ்ட் அவங்களோட அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இவரால் அதுவும் செய்யலாம் இல்லை வீட்டுக்கு கிட்டத்தட்ட அது ஒரு ஜெயில் மாதிரி. லைக் அது வந்து கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா அதுதான் ஆக ஒரு மென்டல். வெளியில் போய் வரேன்னா ஹாஸ்பிட்டல் போய் வருவேன். அந்த வெளியில் போகிறது என்னத்துக்கு ஃப்ரீடம் அதுதானே ஆக பிரச்சனை. எங்களுக்கு நோம்பல இப்போ வெளியில் போயிடாதா? போகலாம். அந்த கன நேரம் அந்த டஸ்ட்டுகள் அது பிடிக்கு இன்ஃபெக்ஷன் பிடிக்கும், அலர்ஜியை கொண்டு வரும் இன்ஃபெக்ஷன். இப்போ இந்த மண்ணுக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ வெள்ளைக்காரர் இருந்த மாதிரி தான் இருக்கும். டஸ்ட்டுகள் பிடிக்கக்கூடாது. அப்போ குளிக்கையும் கவனமாக இருக்கணும் தம்பி. இப்போ கிட்டத்தட்ட ஆளுமுறை வெள்ளைக்காரன் தான்டா. நீ வெள்ளைக்காரன் யார் சொல்கிற? வெளிநாட்டில் பிறந்து வளர்ந்தவன் தானே ஆளும் வெள்ளைக்காரன் தான். இதை அதை சொல்லல என்ன அது வந்து இலங்கை வெள்ளைக்காரன், அவங்க அங்கத்தே வெள்ளைக்காரன் வாங்கதா வெள்ளைக்காரன் தான்டா. ஆனால் எங்கட இதை மறக்கல அதுன்னு யாரும் வெள்ளைக்காரன் தான். என்னக்கா எங்கள் நாட்டில் இருந்தால் கருத்தே போடுவாங்க. அதான் இப்போ அதுதான் பிரச்சனை. கருத்து போகிறான் பிரச்சனை. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோ? இல்லை, ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க வேலை போடுறது, வேலை லீவ் வந்தால் வருவாங்க. அது எங்களோட மாமாண்ட பொடியில் வருவாங்க, சொந்தக்காரர் இங்கே பக்கத்து இருக்கேன். ஆனால் இந்த களி நான் ஒரு நாள் கேட்டுறேன், ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு. ஏன்னா அவனுக்கு தம்பி கேட்டுருக்கேன். நல்ல விஷயம், அது ஒரு கேட்க வேண்டிய கேள்வி. ஏன்னா அவர்கிட்ட நட்பு வட்டாரங்கள் எப்படி இருக்குது.
அது அவங்கள குறித்து நமக்கு கவலையாக இருக்கும். அவங்கள எல்லாம் முளைச்சி குடும்பத்தை பார்க்கக்குள்ள என்ன ஆனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் இவர் இப்படி இருக்கிறந்தான மாதிரி யோசிப்பார். வேற என்ன அப்பா செய்கிறது. ஆனால் உண்டே யோசி. இப்போ எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது இல்லை. இப்போ நம்ம இருக்கிறத கொண்டு தான் சந்தோஷமாக ஒன்று செய்ய வந்தாங்க. இப்போ உதாரணம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க எல்லாம் வேலையை போய் அம்மா அப்பா எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் அவங்கள தேடி யாராச்சும் ஒருத்தன் வந்து இப்படி கேட்பாங்களா? இல்லை. ஆனால் உன்னை தேடி வந்து இப்போ வேறு யாருண்டே தெரியாத ஒரு விளக்காரம் வந்து உண்மை கதை எல்லாம் அதுக்காண்டி இப்போ அப்படி இருக்கணுமெண்டு இல்லை. இப்போ அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம்னா அவங்களுக்கு இது ஒரு சந்தோஷம். ஏன்னா என்ன செய்யறது அப்படித்தான். இப்போ நம்ம கிடைச்ச ஆசைப்பட்ட வாழ்க்கை வந்து கிடைக்கலாண்டா கிடைச்ச வாழ்க்கையே ஆசைப்பட்ட சந்தோஷமாக நாங்கள் தான் சந்தோஷமாக்கணும். அப்படி போகுது. பின்ன பெண் மாதிரி மழை இந்த மழை காலம் எல்லாம் அப்படி போச்சு. கொஞ்ச நாள் மழை கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. இங்கே கொஞ்சம் குறைவா? உங்களுக்கு புண்கு அந்த பொக்கை தான் கூட மலைக்கு கொஞ்சம் குறையும் வேதனையும் கொஞ்சம் ஹீட்டுக்கு கொஞ்சம் அவிக்கிறது. அது இப்போ சில நேரம் ஆக வைக்கேன்னா இப்போ இங்கே இப்போ கொஞ்சம் இப்போ வைக்கிட்டு வழியிலே இருக்கல. சரி அதே மாதிரி குளிரண்டோடு மலைக்கே வழியில் இருக்கலாம். மலைக்கே இந்த வழியில் இருக்கலானே நஞ்சல போயிடுவா. அதுவும் சிக்கலாம். ஏன்னா மழை தண்ணி பார்த்துட்டாலும் இல்லை அது நல்ல பண்ணிக்கிறேன். ஏன்னா மழை தண்ணி விட்டா இல்லை என்ன வருத்தம் பிடிச்சு மண்டைக்கு இல்லை படம் மண்டையை கட் பண்ணி அனுப்ப அப்படி ஒரு ஏதாவது செய்யணும். கதை கதை விஷ்ணு கதை விடாத நீங்க கேள்வி கேட்பீங்கன்னு வந்தேன்னா அதான் கேள் வாங்க பழவோம் வந்தேன். உண்மையிலே தம்பி மாதிரி இருக்கும் வெளியில இருந்து வாராங்கல்ல. நான் உண்மைக்கு அப்படி இருக்கும்டா. சின்ன பிள்ளைத்தனம் ஒன்றும் இல்லை பெரிய பிள்ளைத்தனம் ஒன்றும் இல்லை. அவற்றை வயசுக்கு ஏற்ற ஒரு மெச்சூரிட்டி தான் அப்படி இருக்கணும். சில இப்போ அதை சொல்லல. நீங்க அவர் லண்டன் போய் தான் பார்க்கணும். அதை அப்படி என்ன பட் இருந்தாலும் நம்ம பார்க்குற வரைக்கும் ஓகே. அதை விட இப்போ ஸ்ரீலங்காவுக்கு வருவினம் இல்லை. சில பேர் வந்து அவையில அண்டைக்கு ஒட்டுக்கா அங்கிட்ட விட்டு ஒரு வந்தாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை உண்டு வந்து வீட்டு ஒரு மாத்தியாலும் அவன் வீட்டுக்காரெல்லாம் இருந்து எல்லாம் கதைச்சு பேசி சிரிக்கணும். அவ படிக்கிறா கொப்பி எடுத்து வந்ததுலேருந்து போக மட்டும் படிச்சுட்டு போறா. ஒரு தடவை பார்த்து ஒரு சிரிப்பு கதைக்கலடாப்பா. சரி நம்மட வீடியோ பார்த்துருக்க வேண்டாம் எதுவும் இல்லை. அட்லீஸ்ட் ஒருத்தங்களை பார்த்து ஜஸ்ட் ஒரு ஸ்மைல். அது சரி அது சரியோ எங்களோட பண்பு. எனக்கு ஞாபகம் இருக்கா எங்க மல்லாய் விட்ட அதெல்லாம் அப்படி பார்க்கக்குள்ள தம்பி எவ்வளோ பெட்டர் சொல்லலாம். அதுலேருந்து ஒரு நிமிஷம் பாய்ச்சும் எங்களுக்கும் கதை ஓடிக்கிட்டு இருக்கு. கதைக்கத்தானே வேணும் அதானே என்ன விஷ்ணு கதைக்கிறதா நீ விஷ்ணு வா என்னத்துக்கு இது சொல்லலாம் விஷ்ணு கிரைண்டர் மாதிரி இறக்குற அது. அப்போ உண்மை எப்படி சாதிக்கிறான் ஏன் உண்மையான பயபேச ஆகிறதுக்கணுமല്ലോ அவ என்னண்டு சாதிக்கணும். சாதிக்கணும் என்ன. அப்புறம் நாங்கள் கெப்புக்கு ஒரு இதே மாதிரி அப்டேட் பண்ணி விடுவோம். நாங்கள் வந்து விஷ்ணுக்கு போன முறை என்ன சொல்கிறது எங்களோட யூடியூப் மூலமாக நான் முதல் ஹெல்ப் எடுத்து கொடுத்தேன். அப்போ என்னென்னு சொன்னால் நான் விஷ்ணுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இதை வந்து ட்ரை பண்ணேன். எப்படின்னா ஃபேஸ்புக்கில் வந்துட்டு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டு விட்டது. இவங்கள்ட்ட நம்பரை டிரெக்டாக கொடுத்து அதாவது இவங்களை விஷ்ணுவை பிடிச்சி அவனோட நிலைமை விளங்கி நீங்கள் விரும்பினா நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம்டா. அப்போ அதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. நான் ஜஸ்ட் வந்து காட்டி விட்டது. அவங்க கால் பண்ணி கதைச்சி அந்த ஒரு ஹெல்ப்பை வந்து செஞ்சுருப்பாங்க. அந்த வகையில் அதுக்கு முதல் வரைக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் மாதிரி கிடைச்சேன்னா விஷ்ணு ஒரு அப்படி சரிடா 3 கிட்ட வருது ஏன்டாப்பா நான் ஒரு 25 தானே இல்லை ரைட். அப்போ அந்த மாதிரி இந்த முறை 2ஆவதாக போட்ட வீடியோவில் வந்து கனடாவிலேருந்து ஒரு அக்கா வேலனையை சேர்ந்த ஒரு அக்கா ஒரு ஆள் பேர் சொல்லலாமா சாந்தின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு 50,000 அனுப்பியிருக்காங்க. வாட்ஸ்அப் நம்பர் 279. நான் சொல்லணும் இல்லை ஏன்னா நீங்கள் அனுப்பினது அவங்களுக்கு தான். நீங்கள் எனக்கு அனுப்பினா தான் நான் சொல்லணுமேண்டா. நான் அதுக்குள்ளே ஆச்சு சுற்றி இருப்பேனான்றக்காண்டி நான் சொல்லிட்டேன். அந்த நீங்கள் இங்கே இல்லை போல்டாக்கு மாத்தரையிலேருந்து ஒரு தம்பியும் அண்ணாவினா தெரிய வந்து ஒரு 5,000 அனுப்பியிருக்கார். வந்து அவருக்குமே பெரிய ஒரு நன்றி. சுதன் சொல்லி ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு 20,000 அனுப்பியிருக்கார்.
அதே மாதிரி கனடாவிலேருந்து நுரோண்டு மாதம் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரா இவர் எனக்கு தெரியும் அந்த ஒரு ஆம்காட் பெனியோட நிற்காரா ரைட் ஓகே அவர் கொஞ்சம் கட்டிக்காரனால அப்போ அவர் ஒரு 15,000 அனுப்பிக்கார் அவர் வந்து மந்த்லி அனுப்ப போகிறாராம் ஸோ அது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமேண்ணா மற்ற லண்டன்லேருந்து ஆனந்தமாக செஞ்சுருக்காரு 21,300 அனுப்பிக்கார் வந்து அதேமாதிரி குவைத்தன் அவர் பேர் இல்லையோ அவர் ஒரு 2,000 அனுப்பிக்கார் அதுவுமே பெரிய விஷயம் ஏன்னா மற்றது நர்மதன் வந்து லண்டன்லேருந்து ஒரு 30,000 அனுப்பிக்கார் வந்து அதே மாதிரி கனடாவிலேருந்து விலாசமோ என்ன பேர் பியூலாசம் சரி நாங்கள் விலாசம்ண்டுவோம் விலாசமாக இருக்கட்டும் சரி அவள் வந்து 1,00,000 அனுப்பிக்கா அப்போ உண்மையிலேயே ஒரு பெரிய ஹெல்ப் ஒன்று கிடைச்சிக்கண்ணே பெரிய ஹெல்ப் பண்ணக்குள்ளே இந்த பொருளாதார எக்கனாமிக்கல் டைமில் ஒரு பெரிய ஹெல்ப் ஐயா அப்போ 1,20 1,35 1,55 1,60 சரி அப்போ ஒரு 2 சொச்சம் கிடைச்சிருக்கு தம்பிக்கு நம்ம 2ஆவதாக போட்ட வீடியோவில் உண்மையிலேயே பெரிய ஹெல்ப் வந்து சந்தோஷம் இவர் போன ஒரு வேலாம் கடும் விளையாடு நான் வரக்குள்ளே இங்கே கேட்ட போட்டி போட்டு நான் அவளுக்கு கிடைக்கல எனக்கு பெட்ரோல் காசு அறினவே அது வந்து அவங்களோட அந்த பண்புடாப்பா ஆனால் அப்படியெல்லாம் நம்ம வேண்டியிருந்தா இப்போவே இப்படி இருக்கோம் அப்படியெல்லாம் வேண்டியிருந்தா இப்படி போயிருக்கலாம் சொல்லுங்க அப்படின்னா இப்போ நாங்கள் வந்து ஒரு வேலையாக வந்து தண்ணியும் தோடையில் தண்ணி காருக்கு பெட்ரோல் தான் இப்போ பெட்ரோல் இலங்கையில் வந்து எரிபொருள் சரியானது சே உண்மையா அப்புறம் இல்லை அவங்க வந்து அவங்களோட ஒரு இதை வந்து என்ன சொல்கிறது அந்த அப்படி ஒரு வகையில் வீடியோ ஸ்டாப் பண்ணி தானே நீங்கள் வந்து பிடிங்கன்னு சொல்லி தந்தாங்க இதை நான் சொல்கிற காரணம் என்னென்னா இப்போ சில உண்மையிலேயே அப்படி சிந்திச்ச அந்த சிந்தனை நல்லதுன்னு தான் நான் சொல்கிறேன் அதை வந்து இப்போ நான் வாங்கல சில பேர் அதை வேண்டி கொண்டு போவாங்க நாங்கள் வாழ்க்கையில் வாங்கவே மாட்டோம் ஆனால் நீங்கள் அப்படி ஒரு சிந்திக்கிறதே நல்ல மேஞ்சோம் இப்போ எங்களுக்காண்டி ஒரு மனுஷர் கஷ்டப்பட்டு வரைக்குள்ள அவங்கள நாங்கள் அவங்கள யோசிச்சு அப்படி ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சது நல்ல ஆனால் சில பேர் அதையே வந்து உங்களை மிஸ்யூஸ் பண்ணக்கூடும் அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் அப்படி ஒன்று போகுதுன்னா அதை விளங்கி நான் அப்படி எப்போயாவது இந்த கிட்டத்தட்ட இந்த வருஷத்துக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருப்பேன் வேணா நீங்கள் சொல்லுங்கள் அண்ணாக்கு தம்பிக்கு சொல்லுங்க எப்பயாவது அண்ணா உங்கள்கிட்ட ஒரு சதம் பண்ண மாதிரி தாராளமா இல்லை இவர் நீங்கள் வாண்டியிருந்தா கூட அடிப்பாங்க ஆனால் அண்ணா பிடிக்கிறது அண்ணா இல்லை இந்த மனசில் அண்ணா வந்து எங்கள் அம்மா மாதிரி தான் அண்ணா இப்போ பொம்பளை ஆக்கிட்டேன் சரியா அது உங்கள்கிட்ட ஏன் இல்லை அப்போ நான் அப்படி எங்கேயுமே செஞ்சதில்லை நம்ம ஒரு வேலை செய்கிறோமா அது வேறு விஷயம் ஆனால் இது நாங்கள் சேவையாக செய்கிறோம் எங்களுக்கு ஒரு வருமானம் யூடியூப்பால் இருக்குது அது எனக்கு போதுமாக இருக்குது கடவுள் தாருது அதால் எனக்கு அது தேவையில்லை ஓகே நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா அது உங்களோட சந்தோஷம் தான் எங்களுக்கு தேவை விளங்குதா இப்போ இதுலேயும் உங்களுக்கு டிரெக்டாக ஒரு 2 கிடைச்சிக்கு போன முறை கொஞ்சம் கிடைச்சிக்கிறீங்களோ சந்தோஷம் என்ன சொல்கிறது இவ்வளோதான் காசு பணம் இருந்தாலும் அந்த சந்தோஷமே இல்லை தானே இப்போ இது ஒரு உங்களுக்கு ஒரு சைட் சப்போர்ட் உண்டு ஏன்னா அப்போ இப்போ தம்பியும் வந்திருக்காரு என்ன சொல்கிறோம் உங்களை பார்க்கணும் பார்த்துட்டு ஏதோ மேபி எனக்கு தெரியும் அவனுக்கு செய்வான் தெரியா பட் ஒரு அவனு சின்ன ஒரு சப்போர்ட் உங்களுக்கு செய்யணும் அப்படின்னா அவருக்கு ஒரு விருப்பம் ரைட் நீ கேட்கவே இல்லையே என்ன சூஸ் பண்ணுண்டு ஏன்னு அந்த அமெரிக்காவில் அந்த பிள்ளை இவனுக்கு அவருக்கு வச்சு அட கடவுளையா இது அன்றைக்கு அந்த ஐயாவுக்கு 10 கொடுத்தாலேண்ணா ரைட் அன்றைக்கு ஐயாவுக்கு 10 கொடுத்தால் உனக்கு 20 கொடுக்க சொல்லியிருக்கேன் அமெரிக்காவிலேருந்து ஒரு பிள்ளை ஒரு ஆள் வந்து அவரோட வாட்ஸ்அப் நம்பர் என்ன 736 அன்றைக்கு நான் சொன்னேன் அந்த குப்பை பொறுக்கி விற்கிற ஐயாண்டு அப்போ அவள் வந்து ஒரு 30 அனுப்பிட்டு 10 ஐயாவுக்கு கொடுக்க சொல்லிட்டு 20 விஷ்ணுவுக்கு கொடுக்க சொல்லியிருக்கா சரி அப்புறம் அந்த வீடியோ பார்த்துனீங்களா ஓகே சந்தோஷம் அப்போ உங்களுக்கு 20 வரும்னு எதிர்பார்க்கலண்ணே சரி ஓகே சந்தோஷமா இது வந்து உங்களுக்கு தங்கச்சி மற்றது சின்ன பிள்ளை 19 வயசு படித்து கொண்டிருக்கிறாவாம் அவள் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்பாம் அவள் வளர்ந்தா பெரிய பெரிய விஷயங்களை அவள் செய்வான்னு சொல்லியிருக்கிறா அப்போ அந்த பிள்ளைக்குமே நாங்கள் ஒரு பெரிய ஒரு நன்றியை சொல்லணும் ஏன்னா நீங்கள் சொல்ல போகிறீங்களா சொல்லுங்க இந்த காசை வந்து கொடுத்து விட்ட தங்கச்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வயசுலேயும் இப்படி ஒரு மனசு எல்லாருக்கும் வராது நீங்கள் இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா வந்து எனக்கு இது நான் தந்திருக்கிறேன் ரொம்ப நன்றி நீங்கள் படித்த மென்மேலும் என்ன மாதிரி இல்லாதாக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் ரொம்ப நன்றி இப்போ என்ன சொல்கிறது நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது உங்களை ஏழாக இப்போ ஊனம்ன்றது வந்தது அது மனசில் தான் இருக்குது அப்படி யோசிக்கக்கூடாது சரியா உங்களுக்கு நீங்கள் நடந்து தெரிஞ்சு சில பேரால் நடக்கவே இல்லைப்பா இப்போ
அப்போ நீ உனக்கு எப்போ வந்து உன்னை கொஞ்சம் எனக்கு கவலை வருதோ உன்னை விட விவசாயம் இருக்கிறவங்க பற்றி யோசி ஏன்னா அப்படி யோசிச்சு இந்த மனசை கொஞ்சம் திருப்திப்படுத்துற மாதிரி யோசிச்சு பாரு இந்த கோழியை பேர் கதைக்குமா ஒரு நாள் அதுவும் கறிக்கு போகும் எப்பயோ தெரியாது மட்டும் சந்தோஷமா இருந்துட்டு போவோம் அப்போ அது ஒரு நாள் கறிக்கு எப்போ கறிக்கு போறேன்னே தெரியுது கோழியா சில வரை நாங்களே பார்க்கும்போது கொஞ்சம் பெருத்தா சரி அடுத்த முறை கொண்டு விடுவேன் அப்போ அதை அப்படியெல்லாம் பார்க்கக்குள்ள நம்ம ஓகேண்ணா விஷ்ணு யோசிக்க கூடாது என்ன சிரிச்சு கொண்டே இருக்கணும் விஜய் சார் வாழ்க்கை ஜம் பண்ணி இருக்கும் அவர் கம்மண்டி இருந்தால் தான் அவர் சொல்ற கம்மண்டி தான் ஜம்மண்டி இருக்குமுண்டு அவர் இப்போ ஜம்மண்டி தான் இருக்கார் அது வேற கதை ஆனால் அவர் கம்மண்டி இருக்கு இல்லையா கொஞ்ச காலம் கம்மண்டி இருந்திருந்தா ஜம்மண்டி இருந்துருக்காங்க இப்போ கொஞ்ச காலம் பார்க்கணும் பிரச்சனை உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் விஜய் இது நான் என்ன சொல்லுவான் ஆனால் நான் ஆக்டர் இல்லை தான் ஏடா அப்படி சொல்லிட்டாரு ஆள்கிட்ட திறமே இருக்குதா மடக்கிடுவான் பஞ்ச் டைலாகுக்கு வேற லெவல் மடக்கிறான் அதுவும் சரிதான் வேர்ல்டு வைட் இன்டர்நேஷனல் எவ்வளோ ஒரு சந்தோஷமான வார்த்தை பார்க்குறவங்களுக்கும் தெரிஞ்ச வழியா பரவாயில்லை தெரியாம பார்க்க மாட்டான் வேற என்ன உங்களோட உரையாடல்களில் வேற என்ன நீங்கள் லண்டனை பற்றியா தெரிஞ்சு கொள்ள இருக்கா லண்டன் என்ன கலர்னு தெரியுமா என்ன சிரிக்கிறான்டா அதைத்தான் போகாதபடியாக தான் தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறேன் நாங்கள் போயிடலான்றே தான் கேளுங்க என்ன கலர் லண்டன் ஏன் இல்லாமல் வானம் என்ன கலர் அங்கே லண்டனில் வானம் என்ன கலர் தெரியுமா பேக்கா சொரிக்க அவன் பைத்தியம் லூசாவுக்கு டேய் அங்கே வானம் நீளம் இல்லைடா வேற கலர்லயே வரும் அப்ப ஸ்ரீலங்கா மாதிரி தானே மழை நேரம் ஒரு கலர் வெயில் அடிக்க ஒரு கலர் சும்மா உனக்கு அணி சொல்றான் சும்மா வேற கலர் கிடக்கு உனக்கு விளங்கானுடைய எப்பயா இருக்கான் எப்படி அண்ணா எப்படி என்ன இரவு சாப்பாடு இப்போ அவைச்சாச்சா நீ தானா நீ தானா அப்போ தங்கச்சி எங்க கிளாஸ் தங்கச்சி இருக்கா தங்கச்சி ஒரு ஆள் இருக்கிறா படிக்கிறேன் நான் எவ்வளோ வேலை நீ வார வருஷம் ஓகே வார வருஷம் எவ்வளோ எத்தனை வயசு வித்தியாசம் வேறுக்கு 24 என்ன ஆவணி வந்தா 24 ஒரு பெரிய கொண்டாட்டம் எத்தனாம் தேதி 7ஆம் நம்பர் என்ன இந்த 7ஆம் நம்பர் ஒரு சோகம்னு சொல்லுவாங்கள்டா அந்த சும்மா அந்த கதைக்கு சொல்லுவாங்க அது லைட்டாக உண்மை போடாங்கடா தம்பி தான் நம்புற நான் 3ஆம் நம்பர் மூன்று பெரிய தெரியா 3 ஃபேம்பலான நம்பர் என்ன நான் உண்மையா வாயாடியா அப்படி சொன்னா 3 வாயாடி அது உண்மைதான் அதான் கொஞ்சம் அமுக்கி வாசிச்சா நல்லா இருக்கும் சார் இது என்ன நமக்கு பிடிச்ச மாதிரி அவன் தோக்குறது போக மாட்டான் இப்போ ரேசிங்குக்கு போவான் தம்பி போக மாட்டான் ரிஸ்க் எடுப்பான் இல்லாட்டினா வடிவ சொல்லுவார் என்ன ரஸ்க் சாப்பிடுவேன் அப்போ சந்தோஷம் விஷ்ணுக்கு தம்பி உங்களை தேடி வந்த சந்தோஷம் ஏன்னா அப்போ இன்னும் உண்மையிலே வரணும் தம்பி மாதிரி வரணும் இப்படிவா கதைக்கணும் ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயங்களை குறித்து அப்படி இப்படிலாம் அதெல்லாம் வேணாண்டா உண்மையாக என்ன சொல்கிறது நம்ம இன்றைக்கு இருக்கோம் நாளைக்கு இருக்கமான்றதே கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் உடல்நல கோளாறுகள் வந்து இறந்து போகிறது ஒரு பக்கம் இருக்கு அது ஒரு முந்தி தான் அந்த வயசு போய் ஆக்கள் இறக்குறன்ற முந்தி தான் இப்போ தான் அப்படி இல்லை சாரு காரணமேலாம் சாரான் சும்மா கண்டு புட்டு தின்ன புட்டு கொடுக்காக சாக்கொள்றாங்க வந்து ரோல் கொடுக்குறது சாகுறாங்க வந்து பூரான் கடிச்சு சாகுறாங்க உள்ளது என்ன தர்பூசணியை தந்து சாகுறாங்க எல்லாம் எல்லாம் ஒக்கவே சாவுரு எல்லாம் சாவு இருக்க மட்டும் சந்தோஷமா இருந்து உதவியை செஞ்சுட்டு நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோமா இன்னும் 4 பேரை முடிஞ்சா சந்தோஷப்படுத்துகிறோமா ஓகே அவ்வளோதான் என்ன விஷயம் இப்போ பாரு இந்த பிள்ளை கேனடாவில் இருக்குது 19 வயசு பிள்ளை சின்ன ஒரு பிள்ளை இப்போ தான் படித்து பார்ட் டைம் பேரை செய்கிறா
உங்களுக்கும் அந்த ஐயாவுக்கும் ஒரு 10,000 20,000 காசு அந்த பிள்ளை அனுப்பியிருக்கேன் உண்மையிலேயே அந்த பிள்ளைக்கு அது பெரிய காசு ஐயா உங்களுக்கும் இது பெரிய காசு அந்த பிள்ளைக்கும் அது பெரிய ஏன்னா அவள் வந்து இப்போ பெரிய ஜொப்பில் இல்லாள் என்னடா அப்படி தானே போயே 1.5 வருஷம் போயே 1.5 வருஷம் பண்ணுக்குள்ள அப்போ அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிக்கானே அது பெரிய விஷயம் அப்படியான பிள்ளைகள் வந்து இன்னும் வர இப்போ தம்பியை மாதிரி அவங்கள மாதிரி ஆக்கள் மேலே வரணும் வந்து தான் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போகலாம் என்ன பலவிதமான ஆக்கள் இருக்காங்க உலகத்தில் இப்போ இந்த இடத்துலேயே பலவிதமான ஆக்கள் இருக்காமண்ணே அதுகளை பார்க்கக்கூடாக்கா நீங்கள் அதுதானே பிரச்சனை நீங்கள் வர பிரச்சனை அதுதானே அதெல்லாம் பார்க்கக்கூடாது விஷ்ணு வந்து அதெல்லாம் பார்க்கக்கூடாது ஹுமன்ஸ் எல்லாம் நோ அப்பா நான் ஒன்றும் சொல்ல அவன் அந்த என்னது தெரியுமா அவன் கேட்டவன் அப்போ எப்படி நிற்பீங்க தெரியும் தானே அப்போ ஒரு கூட்டிகிட்டு வருவோம் போன் அடிக்க வந்ததில்லை அடே சனி ஞாயிறு மட்டில் வந்திருப்பேன் என்னடா இப்போ உதவி செய்தா கூட வெளிப்படுத்த தானே வேணுமண்ணா அது இப்போ உங்களோட டிரெக்டாக செஞ்சபடியா ஓகே பிரச்சனை மாதிரி வீட்டை வேலை கும்பட்டாப்பா உனக்கு என்ன நான் பார்த்தேண்ணா இன்றைக்கு நான் கொஞ்சம் இப்போ முதல்ல என்ன வடிவு சொல்லலாம் இப்போ வேறு மூத்த அது உதவு வார மாதம் தான் நான் வச்சிருக்கா டேட் அண்ட் எடுக்கிற வார மாதம் தான் செய்கிற பிளானுங்க போட்டு ஷாக்கள் என் கையை போயலாம் சிவத்தி கொண்டே பிள்ளை அல்லவா அங்கே பிடிச்சி கொத்தி புதுவிட முடியும் முகம் கொஞ்சம் வெள்ளையாகும் இப்போ அந்த கிரீமும் பேரத்தில் பார்ப்போம் அந்த தம்பிகிட்ட போய் எல்லாம் சின்னவன்டையா வேன் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் சரியா குழப்படிடாப்பா இப்போ பார்த்தியே அப்பா அந்த இளநிக்கு கடைக்கு கூட்டிகிட்டு போய் இளநி கடையில் கூட்டியா அவர் என்ன அந்த டேரி மில்க் கேண்டோஸ் தான் பகப்பான் டெய்லி என்னத்த சொல்கிறது ஆனால் ஆள் ஒரு பம்பல்ல சாரி கொஞ்சம் ஒரு இன்டர்வல் பிரேக் சின்ன ஒரு இன்டர்வல் அவங்க வேறு லண்டன் மொழி தெரியுமா என்ன லண்டன் அங்கே என்ன மொழி லண்டன் மொழி பாலி அங்கே இங்கிலீஷ் தானே நான் ஜெர்மனில் பிறந்தேன் நான் இந்த ஒரு 5-6 வயசில் அப்படியே இல்லை இங்கிலீஷ் தான் கனடா மாதிரி இல்லை கனடாவில் தானே ஃப்ரெஞ்சும் இங்கிலீஷும் இங்கே ஃபுல்லாக இங்கிலீஷ் என்ன மொழி ஃப்ரெஞ்ச் அது ஃப்ரெஞ்ச் அது தெரியும் அது தெரியும் என்ன கனடா சவான்றது கேட்டு அது தெரியும் சவாபியன்னு மட்டும்தான் அவன் தான் ஆனால் அது கஷ்டமான பாச படிக்கிறேன் ஃப்ரெஞ்ச் எல்லாம் நான் 2 வருஷம் படித்தேன்னா விட்டுட்டேன் நீங்கள் இப்போ இங்கிலீஷ் இப்போ அங்கே பிறந்தே நீங்கள் தமிழ் வந்து எப்படி நீங்கள் அம்மா அப்பாட காய்ச்சி பழம் அம்மா அப்பாட காய்ச்சி இப்போ அம்மா பேச இவர் அதை கேட்க அப்படியே அதுக்கு போட அப்படியே பழகிடும் அப்போ அங்கே இங்கிலீஷ் அது அங்கത്തെ பிள்ளைலேருந்தே இங்கிலீஷ் தான் ஏன்னா இங்கிலீஷ் தான் வந்து ஒரு ஒரு பாடமாகவும் மொழியாகவும் இருக்கு உள்ளதுக்கே சோமான பாடம் இங்கிலீஷ் தான் உண்மைதான் எல்லாத்துலேயும் விட சோமான பாடம் இங்கிலீஷ் தான் இப்போ வேறு இங்கெல்லாம் தமிழில் இருக்கிறேன் அங்கே போனால் ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் அதான் பிரச்சனை இங்கே தமிழாக்கள் இப்போ எங்கட தமிழாக்கள் நாங்கள் இருக்கணும் அப்போ அவைய கண்டெல்லாம் தமிழால தானே கிடையாது இப்போ எப்படி சொல்லு இப்போ எங்கட வயசு ஆக்கலண்டா கதைக்க மாட்டேன் பெருசா ஆனால் பெரிய ஆக்களோட தமிழில் தான் மற்றபடி சின்ன ஆக்கலன்னா இங்கிலீஷ் தான் உண்மையா இப்போ உங்களோட அதான் அது எப்படி சொல்கிறேன் பட் இருந்தாலும் இந்த தமிழில் கதைக்கிற ஃபீல் வருமா அதான் சொல்கிறேன் இங்கே வந்தால் எல்லாரும் இப்போ ஒரு சின்ன வயசு 3 வயசு பிள்ளையே கதைக்குது படிவா தமிழ் அங்கே அப்படி என்று இல்லை தானே ஏன்டா இங்கிலீஷ் கூட கதைச்சு சில ஆக்கள் சில தாய் தகப்பன்மார் அங்கே வீட்டிலேயும் கதைக்க மாட்டேன் தானே தமிழ் அப்போ அதை பட் அந்த அது ஆனால் அதுவும் ஒரு மொழி தானே ஆனால் என்ன இங்கிலீஷில் அந்த தமிழில் அந்த ஒரு உணர்வை விளங்கப்படுத்துகிற மாதிரி அந்த இங்கிலீஷில் என்ன ஆஃப்கோர்ஸ் அது சரி இப்போ இப்போ எனக்கு அது வைக்க தான் சொல்கிறாங்க ஆனால் சில தடவை இப்போ எங்களோட கசின்ஸ் மேரோட கதைக்கிறாங்க ஒரு மாதிரி இருக்கும் தமிழில் கதைக்க விளங்குதா ஏன்னா இங்கிலீஷோட காய்ச்சி பழையாச்சு தானே யாரோட எங்களோட இப்போ சொந்தத்தோட தான் நாங்கள் ரொம்ப தமிழில் காய்க்கிறாங்க கொஞ்சம் அப்படி இப்படியாக தான் இருக்கும்
இங்கிலீஷ் சொன்னா டக்குன்னு ஓ டக்குன்னு கழிச்சிட்டேன். இப்போ அவர் வடிவாக சொல்லுவார். ஏன்னா இப்போ எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, அதால வடிவாக சொல்லுவார். இப்போ விளங்குதா அந்த அவர் எப்படியும் அங்கே பிறந்தவரண்டைக்கு கதைப்பார். அப்படி இங்கிலீஷ் வந்து அது பாடமாகவும் மொழியாகவும் இருக்கக்கூடிய நல்லா டெவலப் ஆகிருக்கும். வந்து இப்போ மற்ற மொழிகள்ண்டா இப்போ சுவிஸ் யூரோப்பெல்லாம் சரியான கஷ்டம். என்ன லாங்குவேஜ் எல்லாம் பழகணுமே, அது ஒரு வேலை. ஜெர்மன் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஜெர்மன் புறம்பா படிச்சு கொண்டு தெரியும். அதுக்கிடையில லூஸ் ஆகி சத்தியமா அதான் சில பாசல் படிக்கிற நேரம் எங்களை மென்டல் ஆக்கி மென்டல் ஆகிடும். நார்மலாகவே அப்படி தானாங்க. நாங்கள் விஷ்ணு இது அங்கே லண்டனில் இருக்கிற ஒரு அம்மாவும் எங்களோட உதவி உங்களுக்கு லத்தாமாண்டு லண்டனில் இருக்கிறவோ எங்களோட சொந்தம் தான். அவங்களோட சொந்தமா ரிலேஷன்? பாவாவும் கொடுத்தது சொந்தம். அவாவும் தந்து விட்டது. ஓகே. இப்போ லதாமாவும் தம்பியும் உங்களுக்கு சேர்ந்து ஒரு கண்ட்ரிபியூஷன் தந்திருக்கணும். இனிமேல் தான் அது வேணுமெண்டா அண்ணா கேட்டுட்டு பிரச்சனை. அவர் அப்படி கேட்க மாட்டார் விஷ்ணு. ஏன்னா அப்படி நம்ம இன்னும் வேறு செய்வாங்க தானேண்ணா. தம்பி பிறகு அடுத்த முறை வந்தால் அவருக்கு வந்து பார்ப்பார் உங்களை. சரியா? சரியா. வைக்கப்படாமல் இப்போ அவரும் வந்து என்ன லைட் அவரும் படித்து வேலை செஞ்சோன்றிருக்கே தானே. இப்போ அவரும் இந்த பிள்ளைய மாதிரி தான் கிட்டது. இப்போ அவரால் முடிஞ்சது மற்ற இன்னும் ஒரு அம்மா வந்து கொடுத்து விட்டதை அவர் உங்களுக்கு தந்துருக்கார். அப்போ இன்னும் இப்படியெல்லாம் வருவாங்களாக்கள் நிறைய சந்திப்புகள் எல்லாம் நடக்கும். வந்து கதைப்போம், சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். அடுத்த முறை வரைக்கும் சிரிப்போடையே இருக்கணும். யா. ஸோ வந்து லதா அம்மாவுக்கு நீங்கள் என்ன ராசாவா ஆனந்தராஜா அது யாரு? அதுவும் தாத்தா நாங்கள் அவன் ஹஸ்பண்ட் தான். ஆட்டே லதாமாட ஹஸ்பண்டா ஆனந்தராசா. ஸோ இன்னும் ஒரு ஆனந்தம் முன்னோட நினைச்சிருக்கேன். இந்த ஆனந்தமே சுற்றி வருது. இன்னும் ஒரு ஆனந்தம் நினைஞ்சிருக்கேன் நிகழ்ச்சியில். இன்னும் அவருக்காக ஒரு பாடல் கேட்போம் வந்து பார்த்தா அன்றைக்கு தொண்டை பட் இருந்தாலும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ரைட். அப்போ லதா அம்மா மற்றும் ஆனந்தம் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புங்க தம்பி இந்த டைமில்? தம்பிகிட்ட வந்து இந்த காசை கொடுத்து விட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா. அப்போ என்னென்ன கொடுத்துருந்தா நன்றி. இல்லை நீங்கள் தானே என்ன கூட்டிகிட்டு வந்தீங்க தம்பி. ஐயா என்ன உன்னை கதைக்கு வந்து உன்னை குழப்பிட்டேன். நீ கதை கொள்ளவில் கதை. ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா. இவ்வளோ பேர் அண்ணா வீடியோ போட்டு என்ன நீங்கள் தெரிவு செய்திருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. என்ன நிலைமை தெரியும் தம்பி பார்த்தவர். நீங்கள் தம்பி உங்கள் வருவார் தானே, நீங்கள் தம்பியை கேட்டு பாருங்க நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி. ரொம்ப நன்றி. நீங்கள் இவ்வளோ காசு கொடுத்து விட்டுருக்கு. தம்பியும் எனக்கு தந்தவர். ரொம்ப நன்றி. தம்பிக்கு நன்றி, அம்மாவுக்கு நன்றி, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே அண்ணாவுக்கு நன்றி. அதான் நான் காதுக்கு சொல்ல விளங்கிட்டு உனக்கு விஷயம் எல்லாருக்கும் சொல்கிறா என்னையே விட்டுட்டான்டா. அதான் விளங்கிட்டேனா விஷயம். அப்போ நாங்கள் என்ன உலகிடவா அப்போ? நீ உன்னை கேட்டா நீ அப்படித்தான் நாங்கள் போகணுமே. அவங்க ஒரு அங்கே அஜுவேலிக்கு இருக்கான், அது தூரம் உள்ளே போகணும். நிலா இருக்குன்னு தெரியும். அது தூக்கி போட்டா எடுக்கவே இடைஞ்சிக்கல அதுக்கெல்லாம் போகணும் ப்ரோ. அப்போ என்ன இது சந்தோஷம் தானே. ரொம்ப சந்தோஷம். என்ன சாப்பிடுங்க சரியா? நீ பார்ப்போம் என்ன அம்மம்மா அங்கே இருக்கிறதா நீ? அம்மா ஓ அம்மாண்ட அம்மா அப்பா இங்கே தானே. அதான் நீங்கள் வந்தது பார்க்குறாக்க பார்த்துட்டு. சரி இப்போ சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருங்கோ. நாங்கள் வந்து விளக்கிட போகிறோம். ஏன்னா கவிதாஸ் ஏண்ணா காலம் தானே நாங்கள் விளக்கிடுவோம். என்ன தம்பி ஓகேயா? எல்லாம் ஓகேயா? இன்றைக்கு எனக்கு ஒரு கமிஷன் தெரியல. ஆக்கள் நிற்கிறாங்க. அப்புறம் எடுப்போம் இல்லை அஜய் தழுவி வாங்குவா. சரியா? என்ன தெரியுதா விளையாட்டு தான். அண்ணா அப்படிதான் கொஞ்சம் பிரச்சனை இல்லை பம்பல் அடிக்காது. அப்போ ரைட் நாங்கள் விளக்கிட போகிறோம். வேறு தம்பி நீங்கள் கேட்கா இல்லை தானே? ஆள் அப்படி பார்க்க பிடிக்கார் லுக்காக இருக்காரா? வடியாண்ணா ஓகே. முதல் நோம்பலாகவே வடி இப்போ உதவி வர செஞ்சுக்கிறதே கொஞ்சம் அடிஷ்னலாக வடியாக இருப்பாருண்ணா. டே அவனோட வடிகிறான். இப்போ ஆக்டர் மேட்டு பிள்ளைகள்ன்றக்காண்டி எல்லாரும் படி வேண்டி இல்லை தானே. அது சரி. இப்போ உதாரணமாக என்னையே பாருங்க. இப்போ படி இல்லையா? இந்த வீட்டு வேலைக்காக படி இல்லை. தலைவர் வெட்டி தாடியெல்லாம் இருந்தால் பே வடிவா. நீ வார மாதம் பாரு விளையாட்ட வாங்கி விழுந்துரு.
வேண்டா லிஸ்டாக காட்டுறேன் எடுத்த மருந்து லிஸ்ட் இப்போ ஏலாம சரி அப்போ விளக்குடையா நாங்கள் ஓகே அப்போ சந்தோஷம் நாங்கள் விளக்கிடும் ஃபேஸ்புக்லேயும் ஒரு டேங்க் பண்ணி போட்டுருவோம் ஏன்னா சரியில்லை ஏன்னா ஹெல்ப் பண்ணவங்களுக்கு ஏன்னா ஓகே அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் ஸோ நன்றி முக்கியமாக தம்பிக்கு நன்றி அவர்கிட்ட ஒரு ஷோர்ட் பீரியட் லீவுக்குள்ளே வந்து எங்களோட இணைஞ்சு உண்மையிலேயே வந்து நல்லா வந்து கதைச்சார் நேரம் போனே தெரியலை இந்த அங்கே வெளுக்கிட்டு தெரியா இங்கே வந்தது தெரியா கதைச்சது தெரியா இந்த இப்போ ரிட்டர்ன் ஆக போகிறோம் ஆனால் இவருக்கு தான் நன்றி சொல்லணும் அவர்கிட்ட டைம் எடுத்து கூட்டி ஒன்று வந்ததுக்கு இல்லை நாங்கள் உண்மையிலேயே நாங்கள் அதை அப்ரிஷியேட் பண்ணி நாங்கள் இன்னும் அதை அவங்களோட நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ரெடியாக இருக்கோம் அதுவும் இந்த ஒரு டைமில் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்தாலும் அதுக்குமே நாங்கள் ஓவன்னு சொன்னாங்க யார் வந்தாலுமே இனி எந்த ஒரு காலகட்டத்திலையும் இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணுற விஷயம் வரக்கூட நாங்கள் கட்டாயம் வருவோம் ஏன்னு சொன்னால் அதால் எங்களுக்கு எதுவும் நன்மை இல்லாட்டிலும் அவங்க அந்த கஷ்டப்பட்டவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு நன்மை கிடைக்குதுன்னு சொல்லும்போது அது பெரிய விஷயம் அதை விட அவங்க நேரடியாக வந்து அவங்க படுற அந்த வேதனைகளை பார்த்துட்டு போகும்போது அது வந்து ஏதோ ஒரு வகையில் வேலை செய்யும் ரைட் இப்போ தம்பி போயிட்டு அங்கே லண்டனில் கதைப்பார் அங்கே லதாமா கதைப்பா ஆனந்தம் விளையாடு அப்போ அப்படி கணக்கு விஷயம் நடக்கும் அப்போ அதை நாங்கள் இன்னும் வரவேற்கிறோம் ஸோ தம்பிக்குமே நன்றி சொன்னாங்க உலகில் போவேனையா ரைட் சந்திப்போம் கலந்து சிந்திப்போம் ரைட் ஓகே ரைட் யா